கருப்பு காந்தி கருப்பு காந்தி காமராஜர் தென்னாட்டு சிங்கம் விருதுநகர் தங்கம் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் விண்ணில் ஒரு வெளிச்சம், மண்ணில் ஒரு விருட்சம், விருதுநகருக்கு வெளிச்சம். காமராஜர் பிறந்த நாள், தமிழகம் மலர்ந்த நாள், நீதி நிலைத்த நாள், பாரத மாதா மகிழ்ந்த நாள். தங்கமகன் விடிவெள்ளி காமாட்சி. தந்தை குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மாள். குமாரசாமி சிவகாமி அம்மாள் தம்பதிகளின் இல்லம் லட்சங்களில் இல்லை, லட்சங்களில் பொருட்கள் இல்லை, கோடிகளில் கோபுரம் இல்லை, வசதியாக வாழவில்லை, செல்வச் செழிப்பில் வளரவில்லை. விருதுநகர் வீதிகளில் விளையாடியவர், பசுமை நிறைந்த வயல்வெளிகளில் ஆடித் திரிந்தவர். யார் இந்த காமாட்சி? எப்படிப்பட்டது அவர் ஆட்சி? இந்தியாவின் புரட்சி, தமிழகத்தின் வளர்ச்சி. அவரை பற்றி கூறுவதில் பெரும் மகிழ்ச்சி. இளமையில் வறுமை, அது மிகப்பெரிய கொடுமை. அதையும் தாண்டியவர், ஏழ்மையை தாங்கியவர், எளிமையை வாங்கியவர். காமராஜர் என்ற ஒருவர் பிறக்காவிட்டால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவற்றிற்கு தமிழகத்தில் தட்டுப்பாடு. கடமையை கண்ணியத்தோடும் கட்டுப்பாட்டோடும் பாதுகாத்தவர், கடைசி வரை பாதுகாத்தவர். ஒருபோதும் இவர் வெற்று வார்த்தைகளால் வாழ்ந்ததில்லை.